உங்களோட ஆன்லைன் பிசினஸ்ல வந்து லீட்ஸ் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? அதுவும் ஆர்கானிக் லீட்ஸ் LinkedIn வழியா எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ஸோ வாங்க நான் இந்த லெசன்ல உங்களுக்கு சொல்றேன். ஸோ LinkedIn வழியா நான் எவ்வளோ லீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுவும் கம்ப்ளீட்டா வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் இல்லாம ஆர்கானிக் லீட்ஸ் வந்து பண்ணா மோர் தென் 2,15,000 லீட்ஸ். ஸோ ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரன் பண்ணியிருக்கேன். அந்த ஆட்ல வந்து பண்ணா நியர்லி ஒரு 9,000 லீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். பட் மத்தபடி 90% ஆஃப் த லீட்ஸ் வந்து பண்ணா கம்ப்ளீட்லி ஆர்கானிக். ஸோ அதுவும் LinkedIn ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த LinkedIn ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். அதுல மெயில் நான் எவ்வளோ சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. விச் இஸ் நியர்லி 13 லேக்ஸ் இமெயில்ஸ். ஸோ அந்த இமெயில்ஸ்ல ஓப்பன் ரேட் பாருங்க 71% ஓப்பன் ரேட். ஸோ கிளிக் த்ரூ ரேட் ஒரு லிங்க் நான் ஒரு ஷேர் பண்றேன் அப்படின்னா ஒரு இமெயில்ல கம்ப்ளீட்டா வந்து 11% அப்படிங்கிற விஷயம் கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிற விஷயம் ஆன் ஆவரேஜா வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி பாசிபிள் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி லீட்ஸ். அந்த குவாலிட்டி லீட்ஸ் வந்து LinkedIn வழியா எப்படி எடுக்கணுங்கிறது தான் இந்த லெசன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. பிளஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அது இல்லாம இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பண்ணா எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன் அதுவும் நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒரு கிளாரிட்டி வரும். LinkedIn வழியா நம்ம வந்து எப்படி குவாலிட்டி லீட்ஸ் எடுக்கலான்ட்டு. ஓகே. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ என் பேர் வந்து முகமது சஃபி ஆன்லைன் ஸ்கேல் அப் கோச். நீங்க ஆன்லைன்ல கோர்ஸ் கிரியேட் பண்ணி இன்கம் எடுக்கணும், லீட்ஸ் எடுக்கணும், ஆர்கானிக்கா லீட்ஸ் எடுக்கணும், இல்ல பெய்ட் ஆட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்காக தான் கம்ப்ளீட்டா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நவ் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த LinkedIn வழியா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஆர்கானிக்கா லீட்ஸ் எடுக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் பேர் வந்து பண்ணா இமெயில் ஃபைண்டர் கெட் ப்ராஸ்பெக்ட். ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ பிகாஸ் நான் 2019ல இருந்து இந்த அளவுக்கு லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் எடுத்திருக்கேன். பிகாஸ் இது 1 டேலயோ இல்ல 2 டேஸ்ல எடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. 2019ல இருந்து இன்னி வரைக்கும் 2,15,000 லீட்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த லீட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த குரோம் எக்ஸ்டென்ஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். அப்படி தெரியலன்னா YouTubeல செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் இது இன்ஸ்டால் பண்ணா இந்த மாரி டேஷ்போர்ட் வரும். ஓகே. ஸோ இந்த மாரி டேஷ்போர்ட்ல கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. டேஷ்போர்ட் இருக்கு, சர்ச் இருக்கு, லிஸ்ட் இருக்கு, கம்பெனிஸ் இருக்கு, என்ரீச் இருக்கு. அதுக்கப்புறம் வெரிஃபை இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க LinkedInல என்ன பண்ணணும்? ஸோ LinkedInல உங்களுக்கு என்ன மாரி ப்ராஸ்பெக்ட் அதாவது லீட்ஸ் என்ன மாரி எந்த இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு வந்து லீட்ஸ் உங்களுக்கு இமெயில் அப்படிங்கிற இஷ்யூ வேணும். ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஜென்ரலா வந்து பண்ணா நம்ம சர்ச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஒரு கீவேர்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவோம். அந்த கீவேர்ட்ஸ பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து சர்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எனக்கு வந்து ஒரு லீட்ஸ் அப்படிங்கிற இஷ்யூ வேணும். ஜஸ்ட் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம் நான் சர்ச் பண்றேன். இதுல வந்து பண்ணா யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட்ல ப்ரொஃபைல்ஸ் இருக்கோ, அவங்களோட லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இதில எடுக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ். ஒன்ஸ் இத இன்ஸ்டால் பண்ணோனே, இந்த மாரி ரைட் ஹேண்ட் சைட்ல வருது பாருங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து பண்ணா கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த மாரி ஒரு பேஜ்ல 2 லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஃபவுண்ட் அப்படிங்கிற விஷயம் வருது. அதாவது இது ஒரு லீடு, இது ஒரு லீடு. ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே வந்து பண்ணா ஒரு பேஜ்ல இருக்கு. பட் அதே வந்து நான் நெக்ஸ்ட் பேஜ் நான் போறேன். ஒவ்வொரு பேஜ்லயும் வந்து பண்ணா ஒவ்வொரு லீட் அப்படிங்கிற இஷ்யூ வரும். சம்டைம்ஸ் 0 அப்படிங்கிற இஷ்யூ வரும். அது எல்லாமே வந்து பண்ணா நீங்க வந்து செக் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ இதுல வந்து பண்ணா 0 லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஸோ அதனால நெக்ஸ்ட் லீட் அப்படிங்கிற விஷயம் நான் நெக்ஸ்ட் பேஜ் நான் போறேன். ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே வந்து பண்ணா லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த மாரி டூல்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருந்தா தான் கெட் ப்ராஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன் இருந்தா தான் உங்களுக்கு வந்து லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 3ல ஒரு லீட் அப்படிங்கிற விஷயம் ஃபவுண்ட் ஆயிருக்கு. அதே மாரி இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு. இப்போ லீட் உங்ககிட்ட இருக்கு. ஸோ லீட்ஸ் வந்து பண்ணா எப்படி நம்ம சேவ் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். இதுல வந்து பண்ணா ஃபர்ஸ்ட் விஷயம் இதுல வந்து பண்ணா எல்லா டீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இதுல வந்து டீடைல்ஸா உங்களுக்கு வந்து வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து சேவ் ஆல் அப்படிங்கிற விஷயம் நான் குடுக்குறேன். சேவ் ஆல் அப்படிங்கிற விஷயம் குடுத்த உடனே, நம்ம வந்து குரோம் எக்ஸ்டென்ஷன் பண்ணோம் இல்லையா? இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா? அந்த இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ்ல வந்து பண்ணா டைரக்ட்டா வந்து பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வந்துரும். ஓகே. இங்க வந்து பாத்தீங்களா? ஸோ வந்துருச்சு 2 லீட் அப்படிங்கிற விஷயம் வந்து கீர்த்தி எஸ் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த மாரி லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இமெயில் வந்து பண்ணா நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. சம்டைம் டீடைல்ஸ்ல போங்க. டீடைல்ஸ்ல போனீங்க அப்படின்னா மேனுவலா வந்து பண்ணா அவங்களோட கான்டாக்ட் அப்படிங்கிற விஷயம் அதாவது இமெயில் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி லீட் அப்படிங்கிற விஷயம் நீங்க செக் பண்ணீங்கன்னா, உள்ள இமெயில் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். சம்டைம் இல்ல அப்படின்னா பேக்ல வாங்க. அத வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ இதுலயும் வந்து பண்ணா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ப்ரொஃபைல் இருக்கு. ஸோ இதுல வந்து பண்ணா லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கான்னு பார்ப்போம். இல்ல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் இதுலயும் இல்ல. செகண்ட் வந்து பண்ணா நம்ம வந்து 3ல செக் பண்ணோம் இல்லையா? ஸோ 3 பேஜ். ஸோ 3 பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லீட் அப்படிங்கிற விஷயம் ஃபவுண்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இது வந்து சேவ் பண்ணி பார்ப்போம். சேவ் ஆல் நான் குடுக்குறேன். ஒன்ஸ் இது சேவ் ஆல் குடுத்தோனே, இதுலயே ஆட்டோமேட்டிக்கா வந்து பண்ணா உங்களுக்கு வந்து லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் கேப்சர் ஆக வந்துரும். வந்துருச்சு பாருங்க. ஸோ இதுல வந்து பண்ணா டீட்டெயில்ஸ்ல போங்க. ஸோ இதுல வந்து இமெயில் அப்படிங்கிற விஷயம் ஃபவுண்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பண்ணா நமக்கு வந்து லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஒரு குவாலிட்டி லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு. இந்த ஷில்பா ஜெயின் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல்ல போய் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க யார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஷில்பா ஜெயின். ஓகே. ஸோ இத நான் கிளிக் பண்றேன். ஸோ இவங்க யார் அப்படிங்கிற விஷயம் உங்க ப்ரொஃபைல்ல வந்து பண்ணா தெரிஞ்சிரும். ஸோ உங்களுடைய ப்ராஸ்பெக்ட்க்கு ஏத்த மாரி வந்து பண்ணா வந்துரும். ஸோ சோசியல் மீடியா அண்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம். ஸோ உங்க வந்து லீட்ஸ் வந்து
நர்ச்சரிங் அதாவது லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் எப்படி எடுக்கணுங்கிறது சோஷியல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட்ல கான்செப்ட்ல அவங்க வந்து ப்ரொஃபைல் இருக்கு. ஸோ சேல்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ரிலேட்டட்ல இருக்கு. ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பேக்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து வேற ஃபீல்ட்ல வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ்ன்னு வேணும். இல்ல வந்து பண்ணா நீங்க வேற ஒரு சிஇஓ அப்படிங்கிற விஷயம் எடுக்கிறீங்கன்னா, சிஇஓ கூட நீங்க தாராளமா எடுக்கலாம். ஸோ உங்களுடைய ப்ராஸ்பெக்ட் யார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது உங்களுடைய கஸ்டமர் யார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா தான் உங்களால லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் நீங்க சர்ச் பண்றப்போ குவாலிட்டி லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வரும். ஸோ பெர் டேக்கு வந்து பண்ணா நீங்க அன்லிமிட்டட் எடுத்துக்கலாம். பட் வந்து 800 அப்படிங்கிற விஷயம் லிமிட் குடுத்துருக்காங்க. பட் 800 இனஃப் பெர் டேக்கு. ஸோ இது எவ்ரி மந்த் வந்து பண்ணா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் அப்படிங்கிற விஷயம் இது வந்து ரீசார்ஜ் மாரி ஆயிட்டே இருக்கும். ஸோ இது ஃப்ரீயாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பெய்டும் இருக்கு. பட் நீங்க ஃப்ரீல ஒரு லிமிட்டேஷன் தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம் நம்ம சர்ச் பண்ணோம். இங்க சேல்ஸ் அப்படிங்கிற விஷயம் நம்ம சர்ச் பண்றோம். ஸோ சேல்ஸ் ரிலேட்டட் யாரெல்லாம் எக்ஸ்பர்ட் இருக்காங்களோ, ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் என்னவோ அதுக்கு ஏத்த மாரி வந்து பண்ணா நீங்க வந்து கஸ்டமர்ஸ நீங்க இந்த ஃபைண்ட் அவுட் அப்படிங்கிற விஷயம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு லீட் வந்து வந்திருக்கு. ஸோ நான் சேவ் ஆல் நான் குடுக்குறேன். ஸோ சேல்ஸ் மேனேஜர், சேல்ஸ் ஃப்ரெஷ் ஒர்க் இந்த மாரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அக்கவுண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஸோ உங்களுடைய ப்ராடக்ட்க்கு ஏத்த மாரி கஸ்டமர்ஸ ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்க சேவ் அப்படிங்கிற விஷயம் குடுங்க. ஒன்ஸ் இது சேவ் குடுத்தோனே இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துரும். ஓகே. ஹோல்ட் ஆன். ஸோ நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். ஹோல்ட் ஆன். ஸோ வந்துருச்சு பாருங்க. ஸோ விஷால் மேனன் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட ப்ராஸ்பெக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே இதிலேயே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒன் பை ஒன்னா நீங்க வந்து இங்க சேவ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போவோம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் நான் கிளிக் பண்ணிட்டேன். இது லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே 2 லீடு. ஸோ இங்க நான் சேவ் ஆல் அப்படிங்கிற விஷயம் குடுத்தேன். ஸோ ஒவ்வொரு பேஜ்லயும் ஒவ்வொரு லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் கேப்சர் ஆகும். ஏன்னா ஒரு சில இதுல வந்து ஃபேக் ப்ரொஃபைல் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அந்த ஃபேக் ப்ரொஃபைல் வந்து கன்சிடர் ஆகாது. ஓகே. அதெல்லாம் ஒரு சில பேர் வந்து ரொம்ப க்ரூஷியலா இருக்கும். இமெயில் ஐடி அப்படிங்கிற விஷயம் குடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ இதையும் நான் சேவ் ஆல் அப்படிங்கிற விஷயம் நான் குடுத்துட்டு செக் பண்றேன். கெட் ப்ராஸ்பெக்ட்ல. ஸோ ஷில்பா ஜெயின் வந்து பண்ணா நம்ம கிளிக் பண்ணோம் இல்லையா? ஸோ உங்களோட இமெயில் ஐடி அப்படிங்கிற விஷயம் இங்க கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ்ல போய்ட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகைன் இன்னொரு டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, இங்கேயே வந்து பணம் வந்துருச்சு பாருங்களா? ஸோ விஷால் மேனன். ஸோ இமெயில் அப்படிங்கிற விஷயம் கேப்சர் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ் ஒர்க். ஓகே. ஸோ இந்த மாரி தான் நீங்க டெய்லி வந்து பண்ணா அட்லீஸ்ட் ஒரு 100 லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் எடுத்து, இமெயில் அப்படிங்கிற விஷயம் நர்ச்சரிங் பண்ணணும். ஸோ இமெயிலுக்கு நான் நர்சிங் சொன்ன மாரி வந்து பண்ணா, நீங்க இமெயில் அப்படிங்கிற விஷயம் இமெயில் ஐடி இருந்தா தான் உங்களால இந்த அளவுக்கு வந்து பண்ணா இமெயில் அப்படிங்கிற விஷயம் சென்ட் பண்ண முடியும். ஓப்பன் ரேட் அப்படிங்கிற விஷயம் ஓப்பன் ஆகும். அட் த சேம் டைம் வந்து பண்ணா அந்த ஓப்பன் ரேட் நம்ம இமெயில் அனுப்புறோமோ, அதுக்கு ஏத்த மாரி தான் ஓப்பன் ரேட் அப்படிங்கிற விஷயம் ஆகும். ஸோ இதுல மோர் தென் 2 லேக்ஸ் பிளஸ் லீட்ஸ்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் வந்து பண்ணா ரிக்கரிங்கா என்னோட ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டே இருப்பாங்க கஸ்டமர்ஸ். ஸோ எவ்ரி மந்த் வந்து பண்ணா ஒரு 150 லீட்ஸ், 150 கஸ்டமர்ஸ்லாம் வந்து பண்ணா ரிக்கரிங்கா என்னோட ப்ராடக்ட் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல வந்து பண்ணா என்னோட சர்வீஸ் வந்து எடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நான் சர்வீஸும் குடுக்குறேன், ப்ராடக்ட்டும் குடுக்குறேன். ஸோ அதனால எனக்கு வந்து லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இந்த அளவுக்கு எனக்கு தேவைப்படுது. அது இல்லாம இமெயில் அப்படிங்கிற விஷயம் நான் டெய்லி வந்து பண்ணா இமெயில் அப்படிங்கிற விஷயம் அனுப்பிச்சுட்டே இருந்தா தான் எனக்கு அதுக்கேத்த குவாலிட்டி சேல்ஸ் அப்படிங்கிற விஷயம் வரும். குவாலிட்டி லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பண்ணா நான் இங்கேருந்து எடுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பண்ணா சேல்ஸ் அப்படிங்கிற விஷயம் வரும். ஸோ உங்களோட பிசினஸ்க்கு சேல்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாரி லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் இல்லாம நீங்க லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இந்த மாரி லிங்க்டின், சோசியல் மீடியாஸ பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா எடுக்கலாம். ப்ரீவியஸா நான் 2019ல இது வந்து நான் மேனுவல் பண்றேன் இல்லையா? 2019ல வந்து பண்ணா சூப்பர் டூல் அப்படிங்கிற ஒரு டூல் இருந்தது. இப்போ இல்ல ஆக்சுவலா. ஸோ அந்த டூல் என்னன்னா, நம்ம ஜஸ்ட் இந்த மாரி ப்ரொஃபைல் வந்து கண்ட்ரோல் ஆல் குடுத்து, ஜஸ்ட் அங்க போய்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணோம்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் டன்ஸ் லீட்ஸ் வந்து பண்ணா ஒரே கிளிக்ல வந்துரும். பட் அந்த டூல் வந்து இப்போ இல்ல. ஸோ அதனால நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, அந்த ரீசனுக்காக தான் இந்த மாரி வந்து பண்ணா கெட் ப்ராஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் டூல்ல யூஸ் பண்ணி, நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து பண்ணா லீட்ஸ் அப்படிங்கிற விஷயம் எடுக்கலாம். ஸோ அந்த மாரி பேட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் டீப்பா லேர்ன் பண்ணணும். எப்படி வந்து மெயில் அனுப்பணும், எப்படி ஓப்பன் ரேட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூஜா வரணும். அது இல்லாம லீட்ஸ் வந்து கன்சிஸ்டன்ஸியா வரணும் அப்படின்னா, ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அட் த சேம் டைம் வந்து பண்ணா, நீங்க ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணி இன்கம் எடுக்கணும் அப்படின்னா, கீழ லிங்க் குடுத்துருக்கேன். கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒன் ஆன் ஒன் கைடன்ஸ் அப்படிங்கிற விஷயம் குடுக்குறேன். நெறைய டீம் சப்போர்ட்ஸும் இருக்கு. வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணணும், லீட்ஸ் வந்து பண்ண Facebook ஆட் எப்படி ரன் பண்ணணும், Instagram ஆட் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கம்ப்ளீட்டா நான் குடுத்துருக்கேன். ஸோ தட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ லிங்க் குடுத்துருக்கேன். அதுவும் ஃபில் பண்ணுங்க.